அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இருக்கிறது ஆஃப்ரிக்கா டான்சானியாவில். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆஃப்ரிக்கன் நாட்டுக்கோழி கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி நாம் இதை தாளித்து விட்டுறலாம். இந்த மெத்தடில் கிரேவி செய்யும்போது உடனே காலி ஆகிடும், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. வாங்க நம்ம இப்போ ரெசிபியை பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கிறேன். கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரதும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட்டாக போட்டால் ஓகேன்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக கூட போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணினதும் உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்தோன்னா தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். அதனால் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே கிரேவி நல்ல மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வரணும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. போட்டு ஒரு 2 தடவை வதக்கினீங்கன்னாவே மசாலா நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அடுத்தது இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலாஸோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்த உடனேவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் சரியாக இருந்த அளவில் இருக்கா, இல்லை பத்தாமல் இருந்தால் கூட சேர்க்கணுமே அளவுக்கு தெரியும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா எல்லா சிக்கன்லேயுமே மசாலா நல்லா பட்டிருக்கு. இப்போ இது சரியான அளவு தான். இனி மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் தண்ணி விட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக் கிரேவியாக வேணும்னா 3/4 அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். சிக்கன் பாதி மேலே இருக்க மாதிரி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன்லேயும் தண்ணி விட்டு அப்படியே நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஹாஃப் ஸ்டேஜுக்கு வெந்து வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், அடுத்தது இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு அப்படியே வேக வைக்கிறதுனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு அரைவாசி சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். சிக்கன் வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் வெந்து வந்ததுன்னா கிரேவி ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திக் கிரேவியாக கிடச்சிரும். பாருங்கள், நல்லா இப்போது சுண்டி வந்துடுச்சு. தேங்காயும் சிக்கனும் சேர்ந்து கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை இலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.